ஓடநரியில கருகும் சுருகும் உருகும் தீயில் பட்டால். கருகம் சுருகம் கருப்பாய். கருகும் சுருகும் துகிரும் தீயில் பட்டால். Your childhood. very naughty. You will not find one good story. My parents are saying, "Oh, Srushti is a good pillai." What do you have a phobia for? I have a phobia of reptiles. Your first date ever? Describe your first kiss. Wow, mummy. No, favorite heroine. Srushti Dange. இப்படிதான் போய் சொல்லுவேன். Is it Srushti? Little bit back. இப்போ என்னன்னா இது வந்து இப்போ நான் சொல்றது திருப்பி சொல்லணும். டங் ட்விஸ்டர்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஓகேங்களா? இல்லனா டேர் கன்ஃபார்ம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர் வந்து உங்களுக்கு தான் சொன்னதை திருப்பி சொல்லணும். டங் ட்விஸ்டர் ஃபாஸ்டா சொல்லணும். சரிங்களா? இததான் மாட்டோம். ஈஸியா ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். ஓடுற நரியில ஒரு நரி குலநரி, குலநரி நடுவுல ஒரு நரி கைநரி, கைநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஒரு லைன் தான சொன்னீங்க, நிறைய சொல்லிருக்கீங்க. ஒரு நடி வாட்? ஒரு நரி வாட் இல்ல. ஓடுற நரியில ஒரு நரி. நீ ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஒரு நரி ஒரு நரி ஒரு நரி ஓடுற நரியில ஓடுற நரியில ஓடுற நரியில ஒரு நரி குலநரி, குலநரி நடுவுல ஒரு நரி கைநரி, கைநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. சாமா எனக்கு வராது அது. வேற எதுவும் இருக்கா? வேற யாச்சும் சோட்டா. ஓகேவா? கருகும் சுருகும் உருகும் தீயில் பட்டால். கருகம் சுருகம் கருகும் சருகும் உருகும் கருகு கருகும் 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 சுருகும் சுருகும் துகிரும் துகிரும் தீயில் பட்டால். தீயில் பட்டால். தீயில் பட்டால் தீயில் பட்டால். தீயில் பட்டால். தீயில் பட்டால். தீயில் பட்டால். தீயில் பட்டால். ஃபயர் ஆயிடும். தீயில் பட்டால். கருகு வாட்? கருகு கருப்பாய். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆ யார்? கருகும் சருகும். வெயிட். கருகும் சருகும். உங்களுக்கு மறந்துச்சா? கருகும் சருகும். இதோ நான் அடிச்சு விடுறது. சார் இல்ல சார், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனா. கருகும் கருகும் சருகும். கருகும் சருகும் துகிரும். சார் கருகும் சருகும் துகிரும் துகிரும் தீயில் பட்டால். வெயிட். கருகும் சுருகும் துகிரும் தீயில் பட்டால். கருகும் சுருகும் துகிலும் தீயில் பட்டால். கருகும் சுருகும் துகிலும் தீயில் பட்டால். இப்ப தெரியுது எந்த அளவுக்கு டெடிகேஷனா இருக்காங்க. ஓகே, நான் டேர் பண்றேன்னு சொல்லாம இல்ல நான் பண்றேன். சூப்பர். செம. சர்க்கு சொல்லுங்க. அதே வாட் அண்டோமா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த பைத்தியக்கார வைத்தியர் பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் பைத்தியம் பார்ப்பார்? எனக்கு பைத்தியம் பிடிக்குது. மிஸ் டயலாக் தான் நான் ஞாபகம் வச்சுக்காம விட்டுட்டேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா எந்த வைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் பைத்தியம் பார்ப்பான். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல ஒப்பேத்துல அத ஓகே பண்ணிட்டாங்க. என்னன்னா கடைசியா வந்து எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பாப்பாருன்னு சொல்றது போல பைத்தியம் பாப்பாருன்னு சொல்றாரு. புரியல? பைத்தியம் மட்டும் புடிச்சு பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பாப்பாரு? நிறைய பைத்தியம் இருக்குல்ல? நிறைய பைத்தியம். It has a lot of பைத்தியம் words. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு விசு சார் டயலாக். நானே ஒரு இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு செக்மெண்ட் உங்களுக்கான செக்மெண்ட் என்ன அப்படின்னா, மேம் இது வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் மேம். ஐயோ. Describe your life. Describe your life. Describe my life is unexpected and spontaneity. Okay, unexpected. எதனால unexpected? Things unexpected நடக்கும் என் லைஃப்ல. நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்காது. இது வரைக்கும் நடந்ததே இல்லையா?
never happened. சேடா இருக்கு. Yeah, very sad. Yeah. ஓகே பட் ஆனா அதுதான் ஜாலியே. But I don't like surprises. That's You don't like surprises. எனக்கு பயமா இருக்கு. I'm not good with surprises. அது வந்து லைஃபே உங்களுக்கு unexpected things கொடுப்பாங்கன்னா எப்படி இருக்கும்? Okay. மொத்த லைஃப். மொத்த லைஃப். You are feeling right now? I'm feeling right now grateful and blessed because I'm sitting in front of you guys giving interview. Nice. Your childhood? My childhood. I was very naughty. Naughty. Traumatizing my parents. Okay. Because you will not find one good story. My parents are saying, "Oh, Srushti is a good pulle." Never say that. Okay. All complaints. Super man. எல்லாருமே அப்படிதான். சின்ன பிள்ளைலாம் நாளா எவ்வளவு தெரியுமா? இல்ல என் சிஸ்டருக்கு நல்லாவே சொல்வாங்க. கதை உட்கார்ந்து கேட்கணும். ரூம் போட்டு சொல்வாங்க. Right. What do you have a phobia for? Phobia. I have a phobia of reptiles. Okay. And with the things like எனக்கு யாரும் ப்ராமிஸ் பண்ணானா அது they has to finish they have to finish அது ப்ராமிஸ் பிரேக் பண்ண எனக்கு பிடிக்காது. So I have a phobia with that as well. Okay. யாரும் ப்ராமிஸ்லாம் பண்ணாதீங்க. Yeah. Okay. Your first date ever? First date. I will not say that. வெக்கப்படாதீங்க. ஆல்ரெடி கேமராமேன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப வெக்கப்படாதீங்க. ஐயோ டேட்டு கிட்டோட இந்த புள்ளையோட வெக்கத்தை பாருங்கடா. மேம் வீடியோ சுத்தி போட சொல்லுங்க. சரி ஓகே. காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எனக்கு இல்ல. பிகாஸ் நான் வந்து I was behind movies, like I wanted to do movies. So college level experience இல்ல. அதுதான் எனக்கு worth it. உங்களுக்கு வந்து பிளாக் போர்டு கிடையாது, கிளாப் போர்டு தான். டைரக்ட். என்ன பாராட்டணுமா என்ன பண்றே யோசிக்கிறேன். Thank you சொல்லுமா. அப்ரிசியேஷனா எடுத்து போ. ஆமா காம்ப்ளிமெண்ட் அடிக்கிறேன் சார். ஆமா. ஓகே. சோ மேம் இப்போ நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். Describe your first kiss. No, I'm not saying it. என்னது சொல்லலாம். No. வேணாமா? சரி ஓகே. இல்ல சொல்ல முடியலன்னா அம்மானா சொல்லிட்டு போலாம். வா மம்மி சேஃப் சொன்னானே என்ன சேஃப் சொன்னே. It was beautiful, magical. ஓஹோ. அம்மா thank you sir. பயந்துட்டேன். சார் என்ன சார் பிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே. ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன்? Anywhere with my mom and dad. Okay. Anywhere. Even smallest to smallest place, but ya amma appa irundana best vacation ever. Your next holiday destination? Next holiday destination இப்போ வருமா? இப்போ போறோம். நீங்க எங்க கூட்டி போறீங்க? ஆமா. Okay, I'm planning to go Himalayas, like just Himalayas. Trekking. Okay. Nice. சூப்பர் மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்வளவு தூரம் அதாவது ரெண்டு மேட்டர் வந்து என்னன்னே சொல்ல மாட்டாங்க. அது சொல்லுங்க மேஜிக்கல். ஆமா முட்டை கொட்டது. டெய்லி வேணும். தாய் சிறந்த கோயிலும் இல்லை. டெய்லி வேணும். ஓகே. ஃபேவரட் ஹீரோயின்? சிருஷ்டி தாங்க. நான் இப்படிதான் போய் சொல்லுவேன். ஆனா பட் எனக்கு ராணி முகர்ஜி ரொம்ப பிடிக்கும். ராணி முகர்ஜி போய் சொல்லுவேன். பக்கத்துல வச்சுட்டே சொல்றீங்க. இவ்வளவு நேரம் அந்த புள்ள எவ்வளவு திரும்ப கஷ்டப்பட்டு நடிச்சது. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாங்க தெரியுமா? எல்லாம் வந்து பண்ணாங்க. இந்த இதெல்லாம் தீபா பண்ணாங்க. பொசுக்குன்னு போட்டு உடைச்சிட்டீங்களே மண்பானைய. ராணி முகர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் என்னோட ஹீரோயின்கா பெருமைக்கா சொல்ல. அதுக்கப்புறம் இவங்களை இருக்கும். சூப்பர். ஃபேவரட் ஹீரோ? அதுக்கப்புறம் நான் என்ன அப்படின்னு நிறைய. ஓ அது அண்டர் பார்ல போட்டுக்கலாம். ஓகே. ஃபேவரட் ஹீரோ? கமல் சார். ஆல் டைம் ஃபேவரட் சாங்? எங்க படத்துல வர்ற வயவா சாங். ரீசன்ட்லி ஃபேவரட் சாங்? எங்க படத்துல வர்ற கோவில்ல குடியிருந்தோம் சாங். ஓகே. ஃபேவரட் டயலாக் ஃப்ரம் தமிழ் சினிமா? சொல்லிட்டு இருந்தா நீங்க நல்லவரா கெட்டவரா? நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் ரொம்ப நல்லவங்க, குழந்தை முகம் கொண்டவன். இல்ல அதுக்கு நீங்க தெரியலையே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட். ஓ அப்படியா? ஓகே. ஃபேவரட் கேரக்டர் இன் யுவர் மூவி? என்னோட படத்துல திரும்ப போய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்லலாம். தனலட்சுமி கேரக்டர். அது யாருன்னு கேட்குறீங்களா? அதான் அந்த படத்தோட ஹீரோயின்.
ஓகே நைஸ். ஃபேவரட் கலர்? ரெட். ஃபேவரட் வில்லன்? அதுவும் கமல் சார் தான். கமல் சார் தான். ரீசெண்டாக பிக் பாஸ் போயிட்டு வந்தீங்க. அந்த பிக் பாஸே ஒரு மாதிரி ட்ராஜடியாக போயிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியுது. அகெயின் உங்களை பிக் பாஸ் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டஸ்டண்டா? Listen, yeah, that I don't want to be harsh, but that on the ground, you know, Big Boss ground is like too much. அது வந்து அவங்க கண்டஸ்டன்ட் இருக்கார்ல, எல்லாருக்கும் நீங்கள் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் கண்டிப்பாக. பிகாஸ் நம்ம வந்து சும்மா அந்த ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறோம்ல, அதை எனக்குன்னா நான் பார்க்கவே மாட்டேன் அதெல்லாம். பட் பிகாஸ் அங்கே வந்து கட்ஸ் வேணும் உள்ள போகிறதுக்கு, அவ்வளோ ஓப்பனாக பாடுறதுக்கு ஒரு 2 millions ஆஃப் பீப்புள். ஒரு பாடியில் ஒரு இது இருக்காது, ஆக்டிங் இருக்காது. தட் இஸ் ரியல். அண்ட் இட்ஸ் யூ நோ ஹவு மச் கட்ஸ் இட் டேக்ஸ் டு ஓப்பன் அப். கண்டிப்பாக அது டூ மச். கட்டில் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இருக்குமா? கரெக்ட். ஓகே கரெக்ட். அதே சமயம் கமர்ஷியலாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். உங்களுடைய கேரக்டர் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயங்கும் போது, ஆனால் என்னன்னா பீரியாடிக் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எப்படி நீங்கள் முதல்ல அடாப்ட் ஆனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அடாப்ட்ல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் a little bit of prepping, like because full படத்தில் நான் ஐம் மோஸ்ட்லி 9 months pregnant in the film. only montages பாஸ்டில் ஏதோ இருக்கும்போது ஐம் லைக் நாட் ப்ரெக்னென்ட், பட் லைக் ஃபுல்லாக the film. ஸோ அங்கே வந்து மோஸ்ட் திங் என்னன்னா லைக் மை பாடி லாங்குவேஜ் ஆர் மை நேச்சர் இஸ் லைக் ஐம் துரு இப்போ ஆமாம் ஆல் தி டைம், லைக் வெரி ஃபாஸ்ட் வாக்கிங் திஸ் தட். ஸோ ஐ திங்க் வெரி ஃபர்ஸ்ட் டே செட்டில் வரும்போது ப்ரெப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி லுக் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டக் 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 வாக்கிங். தி கால் தட் டக் டக் தி காட் ஹார்ட். ப்ளீஸ் டோன்ட் வாக் லைக் தட் பிகாஸ் சேக். ஸோ கொஞ்சம் இதுவா 9 months யோசிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி கீதா அம்மா இருந்தாங்க. she played my mother-in-law in the film. ஸோ அவங்க வந்து சின்ன விஷயம் சொன்னாங்க, லைக் what it has to be like body language or உட்காரும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கணும், சில திங்ஸ் லைக் மைன்யூட்டாக இருக்கணும், பட் இட் ஹேஸ் டு லுக் வெரி ப்ராமினென்ட். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சில டைமில் when we don't have breaks and all na, she was Srushti little bit back. கொஞ்சம் you have to little lean back, right? that tummy is heavy, right? You have to like அந்த ஒரு பேலன்சிங்கா இருக்கும். she'll tell me, and then there is this scene called where I'll get a labor pain. ஆக்சுவலா அது உண்மையா இருந்துச்சு. ஏன்னா நான் போஸ்டா இருக்கணும் ட்ரெயிலா இருக்கணும் பார்க்கும்போது என்னடா சிருஷ்டி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃபர்ஸ்டே சொன்ன துரு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. அவங்கள வந்து நாங்கள் வந்து ஒரு லவபிள் கேலாவே இன்னும் ட்ரைலர்ல பார்க்காத விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற சிருஷ்டி அதை தாண்டி ஒரு விஷயம், அந்த லேபர் வார்டுன்னு சொல்கிறாங்களா அந்த விஷயம், அந்த பனிக்கூடம் உடையிறது, அந்த மாசமாக இருக்கும்போது அந்த கடைசி நேரத்தில் அந்த பனிக்கூடம் உடையும் போது ஆட்டோலே இதாகிடும், அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க, அப்படியே ஆட்டோலேயே. அதெல்லாம் ரொம்ப எப்படி எனக்கு வந்து ஆக்சுவலி அதான் எப்பவுமே ஒரு நடிகை அப்படின்றது வந்து ஒரு விஷயங்கள் வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். பொதுவாக இந்த காமசூத்ரா சொல்லுவாங்க, விஸ்வாமித்திரர் இந்த மாதிரிலாம் அவங்க காமசூத்ரா எழுதினவரெலாம் கல்யாணமே பண்ணல. பொதுவாக ஹீரோயின்ஸ் நடிக்க வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயம், அவங்க பார்க்காத விஷயங்கள்லாம் எப்படி நடிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அவங்கள்ட்ட பார்த்தேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7 months 9 months போதெல்லாம் ஜாலியாக நடக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா செட்டில் ஆனதெல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கூடம் உடையும் போது அந்த என்ன மாதிரி பெயின் இருக்கும், என்ன மாதிரி விஷயம், ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோலேயே இதாகும்போது அப்படியே டோட்டலாக இப்போ பார்க்குற அந்த கண்ணங்குழி அழகு ஸ்டைலு அந்த சிருஷ்டி அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி மாறி இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி வெரைட்டியாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த லேபர் வார்டில் அந்த பிரசவம் ஆகிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது ஓப்பனாகவே எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வெளிநாடுகளில் அதை எப்படி எடுத்தோமோ அப்படியே தான் கொடுத்துருக்குறோம். இங்கே சில சென்சார் இருக்குது, நமக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அது கட் பண்ணுறது இது மாதிரிலாம் இல்லாமல் சென்சாருடைய நமக்கு தெரியும், நம்ம நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால சென்சாருக்கு எந்த மாதிரி அனுமதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்புறம் நம்ம குழந்தைங்களும் படம் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து இங்கே சில விஷயங்களை கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஏன் பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து எழுவும். ஆக்சுவலாக அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொன்னதுலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களை கனெக்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதான் கட்டிலோட கோராக இருக்கும். நான் இதோட விளம்பரங்களை ஆரம்பிச்சிருக்கோம், உங்கள் வாழ்வையும் இங்கே காணலாம் அப்படின்னு. சூப்பர். எல்லாரும் பணக்காரன் ஏழை மிடில் கிளாஸ் அப்படின்றது கிடையாது, எல்லாரோட விஷயங்களும் உள்ள கனெக்ட் ஆகும். சூப்பர், ரொம்ப நன்றி. கட்டில் படம் ஏன் பார்க்கணுங்கிற கேள்விக்கான பதில் ரொம்ப அழகாக சொன்னீங்க.
ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கண்டிப்பா, கட்டில். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய அவார்டை வாங்கணும்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அவார்டு வாங்கணும், ரிவார்டும் வாங்கணும். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. It was nice. Thank you.